நாம் தேவனை நோக்கி அவருடைய ஆசீர்வாதத்திற்காகவும் இரக்கத்திற்காகவும் மன்றாடுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். துதி, ஸ்தோத்திரம், கனம், மகிமை, புகழை எப்பொழுதும் இடைவிடாமல் உமக்கு செலுத்துவதற்கு எங்களே தகுதி உள்ளவர் ஆக்கும். ஆமென். இரக்கமுள்ள கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தன்னுடைய சரீரத்தை பிற்க கொடுத்தவரும் பானம் பண்ணும்படி அவர் தமது திருரத்தை சிந்தும்படி ஒப்பு கொடுத்தவரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க நம்மை அனுபவித்தவருமாகிய அவருக்கே இந்த மகா பரிசுத்த திருவிருந்து கொண்டாட்டத்தின் இந்த நேரத்திலும் எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் சமயங்களிலும் மற்றும் நம் வாழ்வின் எல்லா நாட்களிலும் என்றென்றும் மகிமையும் ஆராதனையும் கனத்தையும் ஏறெடுக்கிறோம். ஆமென். பாரக்குமோ இரக்கமுள்ள கர்த்தருக்கு முன்பும் அவருடைய மன்னிப்பின் பலிபீடத்திற்கு முன்பும் அவருடைய பரிசுத்த மற்றும் தெய்வீக ரகசியங்களுக்கு முன்பும் இந்த கணத்திற்குரிய குருவானங்களால் தூபம் வழங்கப்படுகிறது. நாம் கர்த்தருடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் ஜெபிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, உமது கிருபை எங்கள் மீது வைத்து எங்களுக்கு உதவி செய்யும். நீதிமானாக்கிறவரும் பாவிகளை மன்னிக்கிறவரும் பரிசுத்தமாக்கிறவரும் எங்கட கடங்களையும் தோஷங்களையும் அழுத்த நிர்மூலமாக்கிறவருமாகிய தேவனாகிய கர்த்தாவே, என்னில் அடங்காததும் பெரிதும் திரளுதுமான என்னுடைய பாவங்களையும் விசுவாசமுள்ள உம்முடைய மக்களின் பாவங்களையும் உமது மனத்துறக்கத்தினாலும் அன்பினாலும் மன்னித்து கழுகி எங்களே ஆஸ்வதிப்பீராக. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கருணையால் பரிசுத்த திருசபையின் சந்ததிகளாகிய யாவருடைய அவியாத்ம சரீரங்களை உமது சமாதானத்தினால் ஆறுதல் படுத்தி அருளும். கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் மகிமையின் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய பாவத்திற்கு பரிகாரமும் பாப பரிகாரியும் ஆனவரே, உமது கிருபையையும் இரக்கத்தினையும் எங்கள் மீது பொழுந்தருளும். கர்த்தாவே, சகலவித தோஷங்களும் இருந்து எங்களை விடுவித்து ரட்சிச்ச அருளும். உம்மோடு சேர்ந்து வாழவும் உமக்கு பிரியமானதும் பரிமுள்ளதுமான கிறிஸ்து வாழ்க்கை வாழ உதவி செய்யும். உண்மையை நோக்கி கூப்பிடுற மக்களுக்கு நீ கொடுக்கின்ற முடிவு பெற்றுக்கொண்டு எங்களே தகுதிப்படுத்தி அருளும். எங்கள் ஆன்மா கடுமைப்பினாய கர்த்தாவா இயேசுவே, துதியும் ஸ்தோத்திரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கின்றோம். ஹோஷோ வபுக்குல் சுபாலில்லவல்மீ. எங்கள் மனித கண்களுக்கு புலப்படாத பிதாவே, உமக்கு முன்பாகவும் தமது அன்பினால் உலகிற்கு தன்னை வெளிப்படுத்திய உமது அன்பின் குமாரனுக்கு முன்பாகவும் தம்முடைய பிரசனத்தினால் உலகை பாவத்திலிருந்து மன்னித்து முது பரிசுத்த ஆவியானோருக்கு முன்பாக தெய்வீகத்தை பிரகடனப்படுத்தப்பட்டு பரிசுத்த திருத்துவம் நிலையிடமுடைய பலிபீடத்துக்கு முன்பாகவும் நாங்கள் இந்த பலியை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் கடன்களை தீர்ப்பதற்காகவும் எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காகவும் குற்றங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்காகவும் உம்முடைய முழு மந்தையின் குற்றங்களை துடைத்தவரும் எங்களுக்கு முன்னே கடந்து சென்ற விசுவாசிகளுக்கு இளைப்பாறுதலையும் நல்ல நினைவுகளையும் கொடுத்து தனது சொந்த பரிசுத்த இரத்தத்தை ஊற்றிய உமது அன்பான குமாரனாய் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம். பிதாவாகிய உமக்கும் உம்முடைய குமாரனாகிய இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களை ஏறெடுக்கிறோம். ஓசோ வபுகுல் ஸ்பான் லார்ட் டு மீ. ஆமென். கர்த்தர் உமது ஆராதனை ஏற்றுக்கொண்டு உமது ஜெபத்தின் மூலம் உதவி செய்வாராக. நாம் நம்முடைய தேவனிடம் இருந்த மன்னிப்பையும் பாவத்திலிருந்து சுத்திகரிப்பையும் பெற்றுக்கொள்வோம். ஆமென். பலவீனனும் பாவியுமாகிய நான் என் சத்தத்தை உயர்த்தி
கூறுகிறேன். பரிசுத்தமான பிதா, பரிசுத்த ஆமென். பரிசுத்தமான குமாரன், பரிசுத்த ஆமென். ஜீவிக்கிற பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆமென். பரிசுத்த திருத்தமே, உமது அடியாரின் துபத்தை ஆசீர்வதியும். தயவு கூர்ந்து எங்களது ஆன்மாக்களையும் எங்களை விட்டு கடந்து சென்ற விசுவாச மக்கள் அனைவரின் ஆன்மாக்களையும் மன்னித்து இரு உலகங்களிலும் என்றென்றும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆமென். பாரக்குமோ நாம் தெய்வீக ஞானத்தில் பங்கு பெற்று கணத்திற்குரிய குருவானவருக்கு பதிலளிப்போம். சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்த ஒரே சத்திய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கனிமரத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கேறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரை மருத்துவரை நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவில் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தோருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன்.